உன் சபையில் இருக்கக்கூடிய போதகரோ அல்லது போதகர் அம்மாவோ அல்லது உன் சபையோ நீ நினைக்கிற அளவுக்கு வசனத்தில் வளரல, இன்னும் அந்த அளவுக்கு இல்லை, அந்த சபையை பார்த்தா அப்படி இருக்கு, இந்த சபை பாஸ்டர் பயங்கர, உனக்கு உன் சபை தான் கரெக்ட். நீ எங்கே இருந்தால் கரெக்டாக வளருவீங்கன்னு கர்த்தருக்கு தெரியுதோ உங்களை அந்த சபையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அதில் உறுதியாக இருங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சில காரியங்கள் இருக்காது, சபையில் நடக்காது, ஒரு வேளை காரியங்கள் நடக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? உங்கள் சபைக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவர் ஒரு தடவைக்கு 2 தடவை உங்கள்கிட்ட ஏன் இதை பேசுகிறாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. உங்கள் சபைக்காக என்ன பண்ணணும்? ஒரு வேளை நிறைய பேர் சபையில் அதிருப்தியாக இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல, கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், கர்த்தர் அறிவார். ஒருவேளை யாருக்காக சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. சபையில் குறைவுகள் இருக்குது, அந்த குறைவுகள் போகணும் தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும். சபையில் குறைவுகள் போகணும்னு ஜெபம் பண்ணணும். குறை இருக்குன்னு சபையை குறை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா சபையில் குறை இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். குறை பேசாதீங்க. ஒருவேளை அப்படி இருக்கா, நீங்கள் நினைக்கிற மாதிரி சபை இல்லை, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், இன்னும் வசனத்தில் வளரணும்னு உங்களுக்கு தோணுதா, அதுக்காக நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஒருத்தர் ஜெபக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். உங்கள் சபையை கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர பண்ணுவார். கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. இங்கே எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது, அத்தனை பேருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. அதான் உங்களுக்கு சொன்னேன், எனக்கு டீச்சிங் பண்ண தெரியும், அதாவது ஆண்டவர் சொன்னது ஓரளவுக்கு எல்லாமும், அதுவும் இந்த பைபிளில் இருக்கிற எல்லாம் எனக்கு தெரியாது, ஏதோ ஆண்டவர் கொடுத்தது எனக்கு தெரியும், ஆனால் ஒரு சபையை நடத்த என்னால் முடியாது. அதே மாதிரி உங்கள் போதகருக்கு டீச்சிங் வராமல் இருக்கலாம், ஆனால் அவரை மாதிரி சபை நடத்த யாராலையும் முடியாது. ஆண்டவர் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கிருபையை கொடுத்து வச்சிருக்கிறாரு, அந்தந்த கிருபையின் அளவின்படி தான் அது நடக்கும். ஸோ கர்த்தர் உங்களை எதுக்கு இங்கே கொண்டாந்துருக்கிறார்னா தேவ பக்தி உள்ள சந்ததி பெறும்படி.